கல்பாக்கம் நெம்மேலிக்குப்பம் பகுதியில் 15 அடி உயரத்திற்கு மேலே அலைகள் எழுந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், தகவல்கள் என்ன? கண்டிப்பாக. அதாவது டிட்வா புயலானது சென்னைக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையே புயல் மையம் கொண்டுள்ளது காரணமாக சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய பகுதி கல்பாக்கம், மகாபலிபுரம், புதுப்பட்டினம் ஆகிய பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் கடல் அலை வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா 2 அடியிலிருந்து 3 அடி உயரத்தில் தான் கடலுடைய அலை எழும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நெம்மேலிக்குப்பம் அப்படின்ற பகுதியில் தான் இருக்கும். கடலுடைய அலை ஆக்ரோஷமாகவும் கொந்தளிப்பும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரத்துக்கு கடல் எடுக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. இதன் காரணமாக கடற்கரை பகுதியில் மண் அரிப்பும் ஏற்பட்டுள்ளது. இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கிட்ட பேசுவோம். சார், இந்த கடலுடைய அலை இப்போ எப்படி இருக்குது? வழக்கமாக எத்தனை அடி இருக்கும்? இன்றைக்கி எப்படி சார் இருக்குது? 3 அடி 4 அடி தான் இருக்கும். இப்போ ஈட்டமாக 10 அடி 12 அடி தூரத்தில் அதிகமாக அடிக்கிறது. காற்று 40-50 மீட்டர் காற்று அடிக்கிறது. அதனால் நாங்கள் தொழில் ஒரு 5 நாளாக போக முடியாது இருக்குது. போட்டெலாம் ஏற கட்டிட்டோம், அதனால் போக முடியாது இருக்குது. சார், இப்போ டிட்வா புயலால் என்ன மாதிரி பாதிப்பு எதாவது இருக்கா இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெம்மேலிக்குப்பம் பகுதியில்? இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த புயல் அறிவிப்பு ஃபஸ்ட்டு சென்னியா புயல்னு கொடுத்தாங்க. அந்த புயலில் இருந்து இங்கே யாரும் கடலுக்கு செல்லலை. மேக்ஸிமம் 15-20 நாளாக யாரும் கடலுக்கு போகலை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ டிட்வா புயல்னு அறிவித்தாங்க. இந்த புயல் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இன்னும் இப்போ தான் தமிழ்நாடு தொடுதுன்றாங்க. ஆனால் இப்போவே எங்களுக்கு பார்த்திங்கன்னா கடலோட அலையோட ஹைட் ஏற்கனவே நார்மலாக 3-4 அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் எங்களால் தொழிலும் பண்ண முடியும். அதிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போவோம். இப்போ பார்த்திங்கன்னா கடலோட அலை இப்போவே 10லேருந்து 12-15 வரைக்கும் அடிக்கிச்சிட்டு இருக்குது. இதில் அது மட்டும் இல்லாமல் காற்றோட வேகம் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு காற்று அடிக்குது. எங்களால் கடலுக்கும் போக முடியாமல் நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கரையோரம் எல்லாருமே மக்கள் எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்காங்க. புயலால் எங்கள் வீடுகளுக்கெல்லாம் எந்த சேதமும் இல்லை. கடலில் தொழில் பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் கரையோரம் நிறுத்தி வைக்க போட்டுங்க பார்த்திங்கன்னா இடம் இல்லாமல் வாட்டர் பிளான்ட்டு அருகாமையில் நாங்கள் போட்டை தூக்கி வச்சுருக்கோம். இந்த புயல் பலத்த புயலாக எடுக்குமானால் எங்கள் ஊர் போட்டுங்க எதுவும் சேஃப்டியாக இருக்குமான்னு எங்களால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு அந்த போட்டுங்க சேஃப்டியாக இருக்கிற அளவுக்கு அரசாங்கம் எங்களுக்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்போ நீங்கள் பல புயலை செஞ்சுருப்பீங்க. அதை மாதிரி இருக்கும்போது இந்த டிட்வா புயல் எங்கே கரையை கொடுக்கும், எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். இந்த புயலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த புயல் சிலோனுக்கு தென்கிழக்கே உருவானது. இந்த புயல் தமிழ்நாடு கடற்கரை ஓரமாக தான் வருதுன்னு அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் புயல் இப்போ தான் நேற்று வரைக்கும் எங்களுக்கு புயல் இங்கே வரும்னே நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கி போகிற கடலோட சீற்றத்தை பார்த்தா நான் கண்டிப்பாக புயல் தமிழ்நாடை கண்டிப்பாக தொடும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, சென்னையை தொடுன்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது இந்த புயல் என்பது பார்த்தோம் அப்படின்னா நேற்று முதலே தொடர்ச்சியாக காற்று வீசினாலும் கூட இன்று காலை முதலே தான் காற்றுடைய வேகம் என்பது தொடர்ச்சியாக அதிகரிச்சது. காற்றுடைய வேகம் அதிகரித்தாலும் கூட கடல் கொந்தளிப்புறம் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கேளம்பாக்கம், கோவளம், மகாபலிபுரம், கல்பாக்கம், புதுப்பட்டினம் என கடலோர பகுதியில் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா கடலுடைய அலை அதிகமாக இருக்குது. வழக்கமாக 2 அடியிலிருந்து 3 அடி தான் இருக்கும். ஆனால் 10 அடியிலிருந்து 15 அடி உயரத்துக்கு கடல் அதிகமாக ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய காட்சியாக சொல்லியிருக்காங்க. மேலும் மீனவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா கடல் இந்த புயல் என்பது சென்னைக்கு அருகே தான் கரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் தான் கடல் கொந்தளிப்போ சரி எதுவும் பார்க்க முடியும். செங்கல்பட்டு மாவட்டம், அதே போல் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தாலும் கூட செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை மழை எதுவும் இல்லாமல் காற்று மட்டும் தான் வீசக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.